ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி தான் பேச போகிறோம். 2 நாள் வந்து கிரிவலம் இருந்துச்சு. டே பிஃபோர் எஸ்டர்டே முந்தானத்தியோட ஈவினிங் 9 o'clockலேருந்து நேற்று அதே டைமிங் ஈவினிங் 9 o'clock வரைக்குமே வந்து கிரிவலம் டைமிங் இருந்துச்சு. ஸோ முந்தானத்து பஸ்ஸெலாம் செம்ம க்ரௌடு, பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே நிறைய வந்து யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அப்படியே அந்த மலை சுற்று கிரிவலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் தலைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாருமே உங்களுக்கு யார் வராங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இறைவன் அருள் பெறுறதுக்காக தான். அதுவும் அருணாச்சலேஸ்வரருக்குலாம் வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது, நல்ல ஒரு வைப்பு, பாசிட்டிவ் வைப்பு. இப்போ நான் ஒடேஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த இறை வழியில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட வெளிப்பாடு தான் வந்து இப்போ இந்த கிரிவலத்தில் அவ்வளோ க்ரௌடு, எக்கச்சக்கமான க்ரௌடு இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து நேற்று தான் போயிருந்தோம். நேற்று 2:30 மாதிரி ஆஃப்டர்நூன் 2:30 நாங்கள் அங்கே போய்ட்டு ரீச் ஆனோம். ஸோ அங்கே போய்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து 2:30 சும்மா காலில் சூடு. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அந்தளவுக்கு பெருசாக வந்து தெரியல. ஆனால் அப்போது அங்கே போய்ட்டு ரீச் ஆகும்போது பயங்கரமாக இருந்துச்சு சன்லைட்டு. அங்கேயே வந்து பிச்சு உதறிட்டாங்க, காலை கீழே வைக்கவே முடியல. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வந்தவங்கன்னா முடித்தவங்க ப்ளஸ் இறங்கும் போதே ஆக்சுவலாக நான் செப்பல் போடாத தான் போயிருந்தேன். நான் கிரிவலமும் சாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி. பட் வந்து கடவுள் மாதிரி யாரும் நீங்கள் காலில் வெறும் காலோட வாங்க, செப்பல் போட்டு வாங்க, போடாத வாங்க யாரும் சொல்கிறதில்ல. அது நம்மளோட விருப்பம். ஆக்சுவலாக நானும் செப்பல் போடணும் போட்டிருக்கலாம். ஸோ எனக்கு அது நான் அப்படி பண்ணது கிடையாது. நான் இதுவரையும் கிரிவலம்ன்றது வந்து நிறைய தடவை போயிருப்பேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 டைம் போயிருப்பேன். ஸோ எனக்கு வந்து நான் செப்பல் போட்டு போனதில்லை. சாக்ஸ் போட்டு ஒரு தடவை போயிருக்கேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். அப்போ என் கூட வந்தவங்க சரி கம்பல் பண்ணாங்கிறதுக்காக நான் போட்டு போயிருந்தேன். ஒரே ஒரு முறை மட்டும் வாங்கியிருந்தேன், அதை நான் யூஸ் பண்ணல. வாங்கியிருந்தேன், யூஸ் பண்ணல. அந்த சாக்ஸை போடல, அவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து சித்ரா பௌர்ணமின்னு கிடையாது, மற்ற பௌர்ணமிகளுக்குமே வந்து சித்ரா பௌர்ணமி போங்க, உங்களால் முடியும். நீங்கள் அந்த க்ரௌடை ஃபேஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக போங்க. மற்ற டைம்லாம் வந்து என்ன நீங்கள் போங்க, மற்ற பௌர்ணமி போயிட்டு நீங்கள் வந்து நார்மலாக கிரிவலம் வாங்க. இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா பௌர்ணமி இல்லாத சமயத்துலேயும் சனி ஞாயிறுலேயுமே நிறைய பேர் வந்து அங்கே வந்து கிரிவலம் போகிறாங்க. நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக கிரிவலம் வரலாம். ஸோ எல்லோரும் வந்து கிரிவலம் போங்க. ஸோ அண்ணாமலையோட இறையரோட கண்டிப்பாக எல்லாம் பேருங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ். இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப இந்த சாமி கும்பிட்றதுல ரொம்ப மும்முரமாயிட்டாங்க. இறை வழிபாடு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க விருப்பம் போல் வந்து டைமிங்க்கு வந்து நீங்கள் கிரிவலம் வரலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.